எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் சூரியநாய் கோல்டோட எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியா மொபைல் ஆப், டிஜிகோல்டு இந்தியா ஆப்பை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியா அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆனிட்டு அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். இந்த மாதிரி டிஜிகோல்டு இந்தியாவோட நம்மளோட எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியா அப்படிங்கிற நம்மளோட லோகோ வரும். லோகோ வந்ததுக்கப்புறம் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை வந்து அங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓடிபி மெசேஜ் நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்குரிய யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்லி அல்பபெட் மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த யூசர் நேமில் ஒன்லி அல்பபெட் மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எழுத்து கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கலாம், அடுத்து வந்து ஸ்மால் லெட்டர் வச்சுக்கலாம் யூசர் நேமில் வந்து. ஸோ அதை யூசர் நேம் ஜென்ரேட் பண்ணுறப்ப கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாஸ்வேர்டு. இப்போ அந்த பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியூர்லி ஃபினான்ஸ் ஆப் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வைங்க. நார்மலாக எல்லோரும் கண்டுபிடிக்கக்கூடிய பாஸ்வேர்டாக வைக்க வேண்டாம். ஸோ பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். இந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு கம்பைண்டாக பண்ணலாம். நீங்கள் வந்து மினிமம் வந்து கம்பல்சரியாக 8 கேரக்டர் இருக்கணும், 8 எழுத்துக்கள் இருக்கணும். இதில் வந்து மினிமம் 8 எழுத்துக்கள் இருக்கணும். இந்த 8 எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். நீங்கள் இந்த அட் சிம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்டு சிம்பிள், டாட்டு, இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் அந்த மாதிரி வந்து வைக்கலாம். ப்ளஸ்ஸு வந்து ஒரு நியூமரிக்கு வச்சுக்கலாம் நம்பர். இந்த 4 சேர்ந்த மானிக்கு வந்து 8 டிஜிட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். பாஸ்வேர்டு வந்து இதான் செட் பண்ணுற மெத்தடு. ஸோ மேலே வந்து பாஸ்வேர்டு போடுறீங்க, திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போடுறீங்க. ஸோ பாஸ்வேர்டு போட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளுடைய எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியாவோட உள்ளே நுழையிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த தடவை வந்து இந்த ஆப்பை லாகின் பண்ணுறப்ப இதே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஞாபகத்துக்காக வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்பை வந்து அடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேன் கார்டு வந்து கம்பல்சரியாக வேணும். ஸோ இப்போ இங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டை உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறது தான் உங்களோட இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து கடைசி வரையும் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே இடத்துல வந்து ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். இந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு காமிக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய பேர், உங்களோட ஃபஸ்ட்டு நேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களோட முழு பேர் என்னவோ அதை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், நீங்கள் ஏற்கனவே என்ன ஓடிபி போட்டு வந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து ஃபில் பண்ணுறீங்க. அங்கே மேலே 3 லெட்டர் டைப் பண்ணிங்கனாலே அந்த இது கீழே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸ்டேட்டுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிட்டி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டிக்கு அடுத்து பின்கோடு வந்து கரெக்டான பின்கோட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கடைசி வந்து இமெயில் கம்பல்சரியாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படினாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குன்னு ஒரு இமெயில் யூஸ் பண்ணுவீங்க, அந்த இமெயிலை வந்து நீங்கள் இங்கே கரெக்டாக கொடுத்துடலாம், வந்து இமெயில் வந்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு தடவை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபைல் பேஜ் வந்து ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எது இருக்கா, கேப் எது இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து ஆட் அட்ரஸ். இந்த ஆட் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம், நீங்கள் முன்னாடி என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். நீங்கள் யூசர் நேம் வந்து திருப்பி எடுத்து ரீஎடிட் பண்ண முடியாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸில் வந்து மொபைல் நம்பர், திருப்பி சேம் அதே மொபைல் நம்பர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்களுக்கு ஒரு வீட்டு அட்ரஸ், கரெக்டான அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நாளை பின்ன எதுவும் உங்களுக்கு வந்து நம்ம ஆப் மூலமாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து சிஸ்டம் இதை தான் வந்து கேப்சர் பண்ணணும் உங்களுக்கு. கீழே அகைன் வந்து பின்கோடு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் அட்ரஸ் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து இங்கே வந்து அந்த அட்ரஸ் லிஸ்ட்டில் வந்து காமிக்கும் உங்களுக்கு வந்து. நீங்கள் எத்தனை அட்ரஸ்னாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிவரி இப்போ நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வேறு யாருக்கும் டெலிவரி பண்ணால் கூட பண்ண முடியும். நம்ம அதில் வேறு அட்ரஸ்க்கு வந்து பண்ணணும்னாலும் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து. இப்போ மூணாவது விஷயம் ஆட் பேங்க்.
இப்போ நம்ம ஆப் வந்து பார்த்திங்கன்னா ₹2 தங்கம் வாங்க முடியும், ₹1 வெள்ளி வாங்க முடியும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை இஎம்ஐயில் கூட புக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ராசஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். அதாவது எந்த பேங்க்லேருந்து நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ, இல்லை எந்த பேங்க்குக்கு நீங்கள் இந்த ஆப் மூலமாக வாங்கக்கூடிய தங்கத்தை இதே ஆப்பில் விற்கவும் முடியும். நீங்கள் அப்படி விற்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் அதுக்குரிய பணத்தை வந்து இங்கே எந்த பேங்க் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஆட் பேங்க் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய பேங்க் டீட்டெயில் ரொம்ப கவனமாக கரெக்டான தகவலை வந்து இங்கே கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நேம், உங்களுடைய பாஸ்புக்கில் உங்களோட பேங்க்கில் வந்து என்ன பேர் கொடுத்து உள்ள அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேரை வந்து கரெக்டாக இங்கே கொடுங்க. ரெண்டாவது அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் நம்பரும் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்ப வந்து 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆப்லேயே நீங்கள் திருப்பி விற்கிறீங்க அப்படின்ன பட்சத்தில் அதில் வரக்கூடிய பணம் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த பேங்க் அப்படிங்கிறத வந்து கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு இந்த ஆட் பேங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பேங்க் வந்து கிளிக் ஆயிரும். நீங்கள் இதை பண்ணுறப்பே வந்து ஒரு பாப்அப் மெசேஜும் வரும். நான் இப்போ சொன்ன தகவல் வந்து திருப்பி வந்து அதே பாப்அப்பாகவும் வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து ஆட் பேங்க் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் ஆட் பண்ணிங்களோ அதை வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுங்கிறதுல நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா KYC அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபினான்ஸ் ஆப்புங்கிறனால, தங்கத்தை வந்து வாங்கக்கூடிய ஆப் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு கம்பல்சரியாக வந்து நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டில் உள்ள பேன் கார்டில் என்ன மாதிரி பேர் இருக்கோ அந்த பேரை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது பேனோட நம்பர், உங்கள் பேன் கார்டோட நம்பர். மூணாவது அந்த பேன் கார்டிலே வந்து டேட் ஆஃப் பர்த்னு இருக்கும், அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து காமிக்கும் கேலரியா அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். கேலரியில் போய்ட்டு உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பேன் கார்டை இங்கே அப் பண்ணிடலாம். அப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெரிஃபை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ரூவ்டுன்னு வந்துடும். ஒன்ஸ் இங்கே KYC அப்ரூவ்ட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்குள்ளே நீங்கள் சுதந்திரமாக எதனாலும் நீங்கள் வாங்கலாம், எவ்வளோ நாளும் வாங்கலாம். அன்லிமிட்டட் நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம். வாங்கின தங்கத்தையோ வெள்ளி யாருக்குனாலும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வந்து பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து எப்படி நம்ம ஆப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.